வணக்கம். அங்காளம்மன் ஜோதிட நிலையம். நம்மளுடைய சேனலில் பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். நம்ம இது சென்ற பதிவோட தொடர்ச்சி தான். நம்ம அடிப்படை விதிகள் பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு காரக கிரகத்திற்கு நீச பெற்ற கிரகத்தோட தொடர்பு இருந்ததுன்னா அந்த நீச கிரகம் பரிவர்த்தனையினால் தன்னுடைய இடத்தை விட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அந்த நீச கிரகத்திற்கு அந்த நீசபங்கம் ஏற்பட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் அந்த காரக கிரகத்திற்கு உச்ச கிரகம் தொடர்பு இருந்து அந்த கிரகமும் பரிவர்த்தனையில் தன்னோட வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்து அந்த உச்ச கிரகத்தோட பார்வை இதற்கு காரக கிரகத்துக்கு இல்லாமல் போனால் அங்கே நட்பலன்களும் குறைந்து தான் போகும். நீச கிரகங்கள் பரிவர்த்தனையினால் உச்சபலம் ஏற்படும் பொழுது அந்த கிரகம் தன்னுடைய பாதகமான பலன்களை குறைச்சி அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு மீனத்தில் புதன் நீசம் அடைகிறாரு, கன்னியில் உச்சமாகிறாரு. இப்போ இவர் ஒருத்தரோட ஜனன ஜாதகத்தில் புதன் மீனத்தில் நீசம் அடைஞ்சிருக்க, கன்னியில் குரு இருந்தார் அப்படின்னா இப்போ இவங்க பரிவர்த்தனையில் குரு தன்னோட சொந்த வீடான மீனத்திற்கு போகும்போது புதன் தன்னோட சொந்த வீடான உச்ச வீடான கன்னிக்கு வரும்போது அங்கே புதனுக்கு பலன் புதன் அந்த காரக கிரகத்திற்கு நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெறாரு. இது போல தான் ஒரு காரக கிரகத்திற்கு உச்ச கிரகமோ நீச கிரகமோ தொடர்பு இருக்கும்போது அவங்க பரிவர்த்தனையில் போகும்போது அங்கே பலன்கள் மாற்றம் அடையுது. அப்போ நம்ம பலன்கள் எடுக்கும்போது அந்த காரக கிரகத்திற்கு தொடர்புடைய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதே போல் அஸ்தமனம் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அஸ்தமனம் அடைந்திருந்தால் அந்த கிரகம் பரிவர்த்தனை பெறும்போது அந்த அஸ்தமன தோஷம் நீங்கிடும். ஒரு கிரகத்திற்கு வேறு எந்த கிரகத்தோட இணைப்போ அல்லது பார்வையோ தொடர்போ இல்லாமல் இருந்தாலும் அது வேறு ஒரு நட்பு கிரகத்தோட பரிவர்த்தனை பெற்றிருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு நீச கிரகம் பரிவர்த்தனை பெறும்போது 50% நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகத்திற்கு கிடைக்கும். காரக கிரகத்திற்கு 3, 11, 12 ராகு கேது நின்றால் அது அந்த காரக கிரகத்திற்கு கிரக சேர்க்கையாக எடுக்கக்கூடாது. ஏன்னா 12 நிற்கக்கூடிய ராகு கேது அது பின் சுற்றாக தான் போகும். எதிர் திசையில் பயணிக்கிறதுனால அது அந்த அடுத்த வீட்டில் இருக்க கிரகத்திற்கு அது தொடர்பு கொடுக்கும், நம்ம எடுத்துக்கக்கூடாது.